தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். கட்சித் தலைவர் விஜய் கட்சி துண்டு அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கி வரவேற்றார். தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கான அமைப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டதாக தகவல். தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளருக்கு இணையான அதிகாரம். கட்சி சார்ந்த முடிவுகள் எடுப்பதில் விஜய் உடன் நேரடி தொடர்பில் இருப்பார் என தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருப்பது குறித்து வீடியோ வெளியிட்ட விஜய், 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனின் வருகை தாவேகாவுக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்பிக்கை. 50 வருஷமா ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். வருங்கால அமைச்சர் தாவேகாவில் இணைந்திருக்கும் செங்கோட்டையன் பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி காட்டமான பதில். நீட் உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து சமூக நீதியை குளிதோண்டி புதைப்பதாக மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாய்ச்சல். VP சிங் போன்ற பிரதமரை இந்தியா இன்றளவும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என எக்ஸ் தளத்தில் பதிவு. சொல்லிலும் செயலிலும் தமிழர்களின் நண்பராக விளங்கியவர் VP சிங். பதவிகளை துச்சமாக நினைத்து சமூக நீதியை உயிர் கொள்கையாக மதித்தவர் என்றும் அவர் நினைவு நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாராம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் மழை முன்னெச்சரிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தலைமைச் செயலாளர், கூடுதல் DGP, சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. தந்தையாக மட்டுமல்ல, தலைவனாக மகிழ்ச்சி அடைவதாகவும் பெருமிதம். அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போது எடப்பாடி பழனிசாமி எங்கிருந்தார்? டிவியை பார்த்து ஆட்சி நடத்தி இந்தியாவே சிரிக்கும்படியாக இருந்ததாக அமைச்சர் ரகுபதி காட்டமான விமர்சனம். பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவியை ரயில் முன்பு தள்ளி கொலை செய்த வழக்கு
கொலையாளி சதீஷ்க்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வத்தலகுண்டு அருகே கால்நடை மருத்துவர் வீட்டில் நகை பணம் கொள்ளை. சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதன் எதிரொலி. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் அறிவுறுத்தல். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டு விட்டதாக பரவிய தகவல். இம்ரான்கான் அடைக்கப்பட்ட ராவல்பிண்டி சிறைக்கு வெளியே தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியினர் திரண்டதால் பரபரப்பு. இலங்கையின் பதுளை மாவட்டத்தில் 6 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு 4 பேர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக கூறப்பட்ட நிலையில் நிவாரணக் குழுக்கள் தீவிர நடவடிக்கை. ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா நடத்தும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் போட்டிகள் நடத்த உரிமை வாங்கியது இந்தியா.